வணக்கம். தற்போதைய நேரத்திற்கான டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். தாவேகா தலைவர் விஜய்க்கும் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கும் இடையே மோதல் போக்கு நீடிக்கிறது. அறிவு திருவிழாவில் பேசிய உதயநிதி வெறும் அட்டை என்று விஜயை விமர்சித்த நிலையில் அதை கண்டிக்கும் வகையில் அறிக்கை வெளியிட்டார் விஜய். தற்போது விஜய் அறிக்கைக்கு பதிலடி தரும் வகையில் அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துகிறான் என்று கூறியுள்ளார் உதயநிதி. கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக முன்னாள் அமைச்சர் சுதர்சனம் கடந்த 2005ஆம் ஆண்டு பவாரியா கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் வரும் நவம்பர் 21ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கிறது. இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து தமிழில் தீரன் அதிகாரம் 1 என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வங்கதேச வன்முறை வழக்கில் ஷேக் ஹசீனா குற்றவாளி என கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. சொந்த நாட்டு மக்களையே கொலை செய்ய ஷேக் ஹசீனா உத்தரவிட்டார் என நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். சபரிமலை சன்னிதானத்தில் துவார பாலகர்கள் சிலையில் தங்கம் திருடப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் நேரில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். SP சசிதரன் தலைமையிலான குழுவினர் தங்கத்தின் மாதிரிகளை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது. இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.